தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். என்னை ரட்சியும், அப்போது நான் ரட்சிக்கப்படுவேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு வியாதியை குணமாக்குகிறவர். எசேக்கியா ராஜாவுக்கு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி ஆயுசு நாட்கள் 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார். விருப்பத்தை கேட்டு வியாதியை குணமாக்குவார். 38 வருஷமாக வியாதி கொண்டிருந்தவனை கர்த்தர் பார்த்து, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆம் என்று அவன் சொல்லும் பொழுது கர்த்தர் விருப்பத்தை கேட்டு வியாதியை குணமாக்கினார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வை அடைய வேண்டும். அவன் வாயிலிருந்து அந்த வார்த்தை, விருப்பத்தை கேட்டு நீ பார்வை அடைவாயாக. விசுவாசத்தை பார்த்து கேட்டு வியாதியை குணமாக்குகிறார். 100க்கு அதிபதிக்கு ஒரு விசுவாசம். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அந்த வார்த்தையை, விசுவாசத்தை கேட்டு இயேசு வியாதியை குணமாக்கினார். இயேசுவின் நாமத்தினால் நமக்கு சுகம். இயேசுவின் தழும்புகளால் சுகம். இயேசுவின் நாமத்தினாலே சுகம். இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறதுனாலே சுகம். அவருடைய வழிகளில் நடக்கிறதுனாலே சுகம். உபவாசிக்கிறதுனாலே சுகம். விசுவாசத்தினாலே சுகம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் நம்மை குணமாக்குகிற கர்த்தர். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர். சீர்கேடுகளை குணமாக்குகிறவர். காயங்களை கட்டுகிறவர். கர்த்தர் உங்களை சகல விதத்திலும் ஆசீர்வதிப்பார். சகல நோய்களையும் விளக்குவார். அவர் தாமே பலகீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சிலுவையிலே சுமந்தார். கர்த்தருடைய கிருபை அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.